ஹலோ வியூவர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் 20 ஆகஸ்ட் 2024 மார்க்கெட் அப்டேட்டை பார்க்கலாம். அப்புறம் ஸ்டாக்ஸில் எதெல்லாம் டாப் கெய்னர்ஸ், எதெல்லாம் டாப் லூசர்ஸ், எஃப்எஸ்டிஎஸ் இவங்கெல்லாம் வந்து எவ்வளோ க்ரோர்ஸ்க்கு ஸ்டாக்ஸை பை அண்ட் செல் பண்ணியிருக்கிறாங்க, எல்லா டீட்டெயில்ஸும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட் வந்து மார்க்கெட் அப்டேட்டை பார்த்துடலாம். நிஃப்டி பார்த்திங்கன்னா ஒரு 126 பாயிண்ட்ஸ் வந்து ரேலியாக இருந்துச்சு. 0.5% வந்து ரேலியாக கொடுத்துருந்துச்சு. நிஃப்டி ஓரளவு வந்து ஹையர் சைடை நோக்கி போயிட்டுருக்குது. பட் வந்து அது ரொம்பவே ஃபாஸ்ட்டாகலாம் மூவ் ஆகலை. நிஃப்டி பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி ஒன் டே வந்து ஃப்ளாட்டாகவும், அனதர் டே வந்து ஒரு சின்ன அமௌண்ட்டுக்கு ரேலியும், தென் ஃப்ளாட்டாக, அப்புறம் அந்த மாதிரி மிக்சடாக தான் அப்பர் சைடை நோக்கி போயிட்டுருக்குது. ரொம்ப பெரிய பைஸ் எதுவுமே இல்லை. மேபி இது வந்து அந்த ஹிண்டன்பர்க் ரிப்போர்ட்டோட இம்பேக்டாக கூட ஸ்டில் இருக்கலாம். ஏன்னா எஃப்ஐஸ் வந்து கண்டினியூஸாக செல் தான் பண்ணிகிட்ருக்காங்க. அதாவது முக்கியமாக இந்த ஹிண்டன்பர்க் ரிப்போர்ட்டுக்கு அப்புறமாவே எஃப்ஐஸ் வந்து ஸ்டில் வந்து செல்லிங் சைடில் தான் இருக்காங்க. அப்பப்போ பை பண்ணுறாங்க. அதுவும் வந்து 1000 crore கம்மியாக தான் வந்து பை பண்ணுறாங்க. ஸோ அந்த ஹிண்டன்பர்க் ரிப்போர்ட்டுக்கு எஃப்ஐஸ் வந்து ரொம்பவே ரெஸ்பெக்ட் கொடுத்த மாதிரி தான் இருக்குது. பட் நம்ம மார்க்கெட் வந்து பெருசாக அதுக்கு ரியாக்ட் பண்ணாமல் இருக்குது. ஏன்னா டிஏஎஸ்லாம் பார்த்திங்கன்னா ஸ்டில் வந்து ஒரு 12 நாளாக பை தான் பண்ணிகிட்ருக்காங்க. ப்ராடர் மார்க்கெட்டுமே வந்து ஓரளவு பாசிட்டிவாக தான் இருக்குது. எஃப்ஐஸோட செல் மட்டும்தான் வந்து மார்க்கெட்டை கொஞ்சமாக ப்ரெஷரில் வச்சுருக்குது. அப்புறம் கிஃப்ட் நோட் பார்த்திங்கன்னா ஒரு 27 பாயிண்ட் வந்து நெகட்டிவாக காட்டுச்சு. ஸோ இப்போ மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆகி ஒரு மாதிரி சாப்பியாக தான் ட்ரேட் ஆகிட்டுருக்குது. அப்புறம் டாப் கெய்னர்ஸில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் வந்து எஸ்பிஐ லைஃப் இன்சூரன்ஸ் இருக்குது. எஸ்பிஐ லைஃப் இன்சூரன்ஸ் வந்து புதுசாக கிம்ஸில் வந்து ஒரு 184 கோடி அளவுக்கு வந்து அவங்க ஸ்டேக்கை வந்து அக்வயர் பண்ணுறாங்க. ஸோ அதனால் எஸ்பிஐ லைஃப் இன்சூரன்ஸ் வந்து ரேலியாக இருக்குது. ஹெச்டிஎஃப்சி லைஃப் பார்த்திங்கன்னா ப்ரோக்கரேஜஸ் எல்லாம் வந்து நிறைய பைக்கால் கொடுத்ததுனால அது ரேலியாகி டாப் கெய்னர்ஸில் செகண்ட் இருக்குது. அப்புறம் பஜாஜ் ஃபின்சர்வ் பார்த்திங்கன்னா ஒரு 51 பாயிண்ட் வந்து ரேலியாக இருக்குது. பல மாதங்களாக வந்து சைட்வேஸில் தான் மூவ் ஆகிட்டு இருந்த பஜாஜ் ஃபின்சர்வ் வந்து ஒரு பிரேக் அவுட் வந்த மாதிரி தெரியுது. ஸோ அந்த ரீஜன்லேருந்து சைட்வேஸில் மூவ் ஆகிட்டு இருந்த ரீஜன்லேருந்து கொஞ்சமாக ஹையர் சைடை நோக்கி மூவ் ஆகிட்டுருக்குது. அப்புறம் ONGC பார்த்திங்கன்னா டாப் லூசர்ஸில் ஃபஸ்ட் இருக்குது. ஒரு 5 பாயிண்ட் வந்து விழுந்துருக்குது. 52 வீக் பக்கத்தில் இருந்துச்சு. ப்ராஃபிட் புக்கிங் நல்லா விழுந்துட்டுருக்குது. பாரதி ஏர்டெலும் சேம் நியூஸ் தான். அதாவது 52 வீக் ஹை பக்கத்தில் இருந்துச்சு. இப்போ ப்ராஃபிட் புக்கிங்னால ஒரு 20 பாயிண்ட் விழுந்து டாப் லூசர்ஸில் செகண்ட் இருக்குது. அதானி என்டர்பிரைஸ் பார்த்திங்கன்னா ஒரு 31 பாயிண்ட் விழுந்து டாப் லூசர்ஸில் தேர்ட் இருக்குது. அவங்க வந்து NCDs இஷ்யூ பண்ணுறதா சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதனால் 19ஆம் தேதி வந்து அதாவது மண்டே வந்து ரேலி ஆச்சுது. எகைன் வந்து அந்த ரேலி வந்து ப்ராஃபிட் புக்கிங்னால் இப்போது விழுந்திருக்குது. அப்புறம் எஃப்ஐஸை பார்த்தோம்னா ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி செல்லர் சைடில் தான் இருக்கிறாங்க. ஒரு 1458 crore வந்து செல் பண்ணியிருக்கிறாங்க. ரெண்டாவது கண்டினியூஸ் டேவாக செல் பண்ணுறாங்க. டிஎஸ் பார்த்திங்கன்னா எஃப்ஐ செல் பண்ண அளவை விட அதிகமான அளவுக்கு பை பண்ணியிருக்கிறாங்க. 2252 crore வந்து பை பண்ணியிருக்கிறாங்க. 12வது கண்டினியூஸ் செஷனாக வந்து டிஏஎஸ் வந்து பை பண்ணிகிட்ருக்கிறாங்க. டிஎஸ் வந்து எஸ்டர்டே பார்த்திங்கன்னா ஒரு 800 crore வந்து கம்மியாக பை பண்ணியிருந்தாங்க எஃப்ஐ செல் பண்ணதை விட. இன்றைக்கி வந்து அதாவது செவ்வாய்க்கிழமை வந்து அதை டேலி பண்ணுற விதமாக 800 crore வந்து அதிகமாக பை பண்ணியிருக்கிறாங்க. ஸோ நேற்று இன்றைக்கும் பார்த்திங்கன்னா எஃப்ஐஸோட செல்லும் டிஎஸோட செல்லும் ஓரளவு டேலி ஆகிடுது. இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு கொடுத்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும் நான் நம்புகிறேன். இது உங்களோட ஃபியூச்சர் ட்ரேடிங் செஷனுக்கு கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா டெய்லி அப்டேட்ஸ் தவறாமல் கிடைக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட்டிங். நான் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.